பட்டாளி சொந்தங்களே, அன்புமணி தம்பிகளே வணக்கம். இந்த ஆயா பேரவை அடிமைங்க தினசரி ஏதாவது ஒரு காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இவனுங்களை பற்றி நான் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இவனுங்களை டெய்லி செருப்பாலே அடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை செய்யணுன்னே தோன்ற அளவுக்கு நம்மளை காண்டாக்கிறானுங்க. அது என்ன மேட்டர்னா, திரௌபதி 2 திரைப்படம் தியேட்டரில் சரியாக போகலையாம். மோகன்ஜி அவர்கள் பொதுவெளியில் ஃபேஸ்புக்கில் ஏதோ அவருடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காப்புல. இதுக்கு இந்த அடிமைங்க அதை எடுத்து போட்டு இவனுங்க என்ன உருட்டுறானுங்கன்னா, சௌமியா அன்புமணி அவர்களை பிரிவு ஷோவுக்காக இதை கூப்பிட்டு பார்க்க வச்சாராம். அதனால் இந்த ஆயா அடிமைங்கள்லாம் போய் தமிழ்நாடு ஃபுல்லாக படம் பார்க்கலையாம். அதனால் இந்த படம் சரியாக போகலையாம். ஏன்டா டேய், ஊருக்குன்னு கூட சொல்ல முடியாதா? ஒன்றியத்துக்கு 4 எச்ச பசங்க இருப்பீங்க. நீங்கள் போய் படம் பார்க்கலன்னா அங்கே என்னடா ஆக போகுது? ஏண்டா நீங்கள் போய் இது உங்களால் தான் ஓடலன்னு ஏன்டா இந்த மாதிரி புது விதமாகவே உருட்டுறீங்க? எது இருந்தாலும் உங்களாலே நடக்கிற மாதிரியே பில்டப் பண்ணுறீங்களே. ஏட்டா எப்பட்றா? கடைசியில் அவமானம் தான் பாருங்க, தினசரி அவமானம் படுறீங்க. வெக்கமே இல்லையாடா? எவ்வளோ செருப்பாலே அடிக்கிறான் உங்களை. நீங்கள் படுற அவமானத்தை வச்சு செருப்பாலே அடிக்கிற மாதிரியே பேசுகிறானுங்க மீடியாவில். ஆனால் திருந்த மாட்டேறீங்களாடா. 4 சீட்டுக்காக போய் திருமாவளவன் காலில் போய் வீழ்ந்து கிடக்கிற பசங்க நீங்கள் இந்த திரௌபதி படம் உங்களால் தான் ஓடல்னு பில்டப் பண்ணின்னு இந்த மாதிரி கம்பு சுற்றுறீங்களே. இது நல்லா இருக்கா? சரிடா, அந்த படம் ஓடாமல் கூட போட்டான். அது ஒன்றும் இப்போ இந்த சமூகத்துக்கு பெரிய இழுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த படத்தில் தோல்லும், அடுத்த படத்தில் வெற்றி. இது படம் ஓடலும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா படம் இன்னும் 10 நாள் கூட ஆகலை. எத்தனையோ படங்கள் 10 நாளைக்கு அப்புறம் ஓடி சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம்லாம் இருக்குது. சரிதானா? ஒரு சொந்த சமூகத்துக்காரன் எடுத்த படத்தை எந்த கட்சியுமே கிடையாது. அவர் பொதுவாகவே பெரிய ஐயா தான், இப்போ பெரிய ஐயாவும் தான் நல்லபடியாக பேசுவார், சின்ன ஐயாவும் தான் நல்லபடியாக பேசுவார். நம்ம கம்யூனிட்டிக்காரங்களும் எல்லாருமே, அதாவது இந்துக்களுக்கும் நம்ம வன்னிய மக்களுக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாரையுமே அவர் நல்ல விதமாக தான் நடத்துவார், நல்லபடியாக தான் பழகுவார். அப்பேற்பட்ட மனுஷன் எடுத்த படத்தை இவனுங்க காண்டில் சௌமியா அன்புமணி அவர்கள் போய் அந்த படத்தை பார்த்ததால தான் நாங்கள் போய் பார்க்கல, அதனால தான் அந்த படம் டல்லாக போகுதுன்னு ஊட்டுறீங்களே. உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? சூடு சொரணை இல்லையாடா? ஏண்டா உண்மையாகவே உங்கள் மனசாய் தொட்டு சொல்லுங்கள். இதுக்கு முன்னே அவர் எடுத்த படத்தால் நீங்கள் போய் எத்தனை முறை பார்த்துருப்பீங்க தியேட்டரில்? சொல்லுங்கள். எல்லாமே அறிவு கெட்ட பசங்க. நீங்கள் போய் படம் பார்த்தா அது ஓட போகுது? ஓடும், கண்டிப்பாக அந்த படம் ஓடும். நீங்கள் சொன்னதுக்காகவே அந்த படம் கண்டிப்பாக ஓடும். நீங்கள் ஒன்றா பாருங்கள், சரிதானா? ஆனால் உங்களால் ஒரு மயிரும் ஆகாது, அது மட்டும் கன்ஃபார்ம்.